வணக்கம் மக்களே, நான் உங்க லோக்கல் பையன் பாரத். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம்லயே ரொம்ப ஃபெமிலியரான அந்தோனியார் திருநாளோட திருநாள் தேர் பாக்குறதுக்கு வந்திருக்கிறோம். ஓ, நீ அப்படி வரியா? நான் வந்துட்டு ஜஸ்ட் பார்க்கலாம் தான் வந்தேங்க. நமக்கு சொந்த ஊரும் வேற. ஆனா ஒண்ணு உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. பொங்கல்லாம் போடுறாங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாப்போம். இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? அவன் தேர் பார்க்க வரல, பொங்கல் வாங்கி தின்றதுக்கு தான் வந்திருக்கான். மக்களே, இங்க சுண்டல் போட்டு இருக்காங்க. மக்களே, இதுதான் சர்ச்சு. என்ன அப்படின்னா, நாங்க இங்கதான் சின்ன குழந்தையில இருந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான் வளர்ந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இதை பார்க்கவும் நமக்கு ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கு. அவ்வளவுதான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. மக்களே, நம்ம சர்ச்சுக்குள்ள இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா தேர் ரெடி ஆயிடுச்சு சுற்றுப்பிரகாரம் கிளம்புறதுக்கு. வாங்க தேரை போய் பார்ப்போம். மக்களே, தேர் கிளம்புற டைம்ல பயங்கர கூட்டங்க. எங்க இருந்தா வந்தாங்கன்னு தெரியல. கிளம்புற டைமுக்கு சரியான க்ரௌடு. இது பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள இருக்கிறதுனால ஃபுல்லா ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்க போயிட்டு சுத்திட்டு தான் வரும் தேர். எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணி நேரம் ஆயிடும். மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் நிறைவா உட்காந்துட்டு போலாம் அப்படின்றதையாவது உட்காந்து. ஏங்க பொங்கல் போட்டுக்கிறாங்க. திருவிழானாலே பொங்கல் தான். ஓடியாக்க போய் போதல்ல வாங்கிவிடுவோம். சிந்தாம ஒத்துப்பாய். எங்க பாருங்க, மனுஷனாடா நீங்க எல்லாம். ஒரு வழியா பொங்கல் வாங்கியாச்சு. கூட்டத்துக்கு நடுவுல போய் பொங்கல் வாங்கி சாப்பிடுறது எட்டா ருசி. மக்களே, இங்க சுண்டல் போட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பொங்கல் வாங்கியாச்சு. அடுத்தது இப்ப சுண்டல் போட்டு இருக்கேன். அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு. எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒரு டம்ளர் சுண்டல் போதுமா? ஒரு டம்ளர் நானே சாப்பிட்டுருவேன். எப்படா பார்த்தோம்? 2 hours later. ஏங்க, நம்ம சுண்டல் சாப்பிட்டு இருந்த கேப்ல தேர் ரிட்டர்ன் வந்துருச்சுங்க. மக்களே, இங்க வந்துட்டு நைட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன சாப்பாடுலாம் தெரியல. வெறும் பொங்கலோட நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நம்மள மாதிரி ஆட்களுக்கு சாப்பாடும் போடுறாங்க பாருங்க. நமக்கு சோறு சோறு தா தா முக்கியம் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். அவ்வளவுதான். நான் டக்குன்னு பார்த்துட்டு சரி ஏதோ பிரியாணி போல இருக்கு, இல்லை அப்படின்னா குஸ்கா அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா புளி சாதம் போட்டாங்க. உண்மையாலுமே சரியான வாசமா இருந்தது. க்ரௌடும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கியூவில் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. வந்த அத்தனை பேருமே வந்துட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. இது பெரிய விஷயம். வந்த அத்தனை பேருக்குமே வந்துட்டு சாப்பாடு போட்டாங்க. சூப்பர் இல்ல, செம்ம இல்ல. சுத்தி சுத்தி வராங்க. என்ன இது
மக்களே, நாம இன்னைக்கு ஜஸ்ட் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி அந்தோனியார் தேர் இருக்கு, அதை பார்க்கலான்ட்டு தான் வந்தேன். எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியாவே கிடையாது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆனா இங்க இருக்கிற இந்த டெக்கரேஷனையும் இங்க இருக்கிற கூட்டத்தையும் பார்த்தோன்னே சரி இதை ஒரு வீடியோவோ போடுவோம், ஒரு vlog-ஆ போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். எப்படி வந்திருக்கு நீங்க சொல்லுங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நம்ம வந்துட்டு 3 விஷயம் சாப்பிட்டுட்டோம். என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல உள்ள வந்தோடனே பொங்கல் போட்டாங்க, அதை சாப்பிட்டோம். அடுத்தது புளியோதரை போட்டாங்க, அதையும் சாப்பிட்டுட்டோம். கடைசீட்ல சுண்டல் போட்டாங்க, அதையும் சாப்பிட்டுட்டோம். இதெல்லாம் ஒரு பொழப்பா? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி vlogs நம்ம பண்ணலாம் அப்படின்றத. நான் இன்னொரு vlogல உங்களை பார்க்கட்டா? பசிக்குது, திரும்ப போய் புளியோதரை சாப்பிட்டு வந்துடுறேன். சரியா?